திமிக்கம் திமிக்கம் ஜீவா 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 திமிக்கம் ஜீவா போங்க போங்க போங்க. ஜீவா பார்க்கவே பயமா இருக்கு. இந்த கடவுள் இவ்வளவு அழகான கடலையும் படைச்சு அதுல அருமையான முத்தையும் படைச்சு இப்படி பயங்கரமான திமிங்கலத்தையும் படைச்சிருக்காரு. ஏன் அறிவுமணி, திமிங்கலம் கடலில் மட்டுமல்ல நாட்டிலும் உண்டு. திமிங்கலம் தரையில் கூட வாழும் வாழும், ஆனால் மனித உருவத்திலே. அந்த திமிங்கலங்கள் கப்பலை மட்டுமல்ல ஒரு தேசத்தையே கவிழ்த்து விடக்கூடிய திறமை பெற்றவை. ஐயோ, அப்படின்னா அந்த மனுஷ திமிங்கலத்தை பார்க்கணுமே அவசியம். கரை சேர்ந்தது காண்பிக்கிறேன், கவலைப்படாதே. உன் தந்தை என் தமையன் தாயகத்தின் காவலன். அரசர் மரணம், அகால மரணம், அக்கிரமச்சாவு, நினைக்க முடியாத கொடுமை. அப்பா, உங்களை பார்க்கல்லவா அவசர அவசரமாக ஓடி வந்தேன். அப்பா அப்பா, எப்படி இறந்தார் என் தந்தை? விதி விளையாடி விட்டது. விவரமெல்லாம் பிறகு சொல்லுகிறேன். வா, முதலில் உன் தந்தையின் சமாதி. மணிபுரி சாம்ராஜ்யத்தின் ராஜ பிரதிநிதிகளே, அயல் நாடு சென்று சுற்றுப்பிரயாணம் முடித்து திரும்பி வந்த இந்நாட்டு இளவரசர் ஜீவகனுக்கு வந்ததும் வராததுமாக நாம் காட்டும் காட்சி இந்த சமாதிதான். ஜீவகனின் அருமையான தந்தை மணிபுரி சக்கரவர்த்தி, என் அன்பிற்குரிய அண்ணன் இவ்வளவு சீக்கிரம் விண்ணுலக அடைவார் என்று நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. வேட்டைக்கு சென்றிருந்த வேந்தரை வேங்கி சின்னாபின்னப்படுத்தி விட்டது. கொஞ்சம் உயிரோடு அவருடைய உடல் கிடைத்திருந்தால் போதும். அரண்மனை வைத்தியர் இதோ நிற்கும் துர்முகி அவரை பிடை என்ன செய்வது? அண்ணனின் பிரேதத்தை நம் அரசாங்க கல்லறையில் பத்திரப்படுத்தி ராஜ மரியாதையோடு காப்பாற்ற முடியாதபடி அவர் உருவமே கிடைக்காமல் போய்விட்டது. உருவமே கிடைக்காமல் போய்விட்டது. உருவம் மட்டுமா, இந்த ராஜ்யத்தை பற்றி சமீபத்தில் அவர் ஒரு சாசனம் எழுதி வைத்திருந்தார். அதுவும் போன இடம் தெரியவில்லை. அதை பற்றிய தகவலும் புலப்படவில்லை. அதை கண்டுபிடிக்கத்தான் நமது தளபதி பராக்கிரமனை ஏற்பாடு செய்திருக்கிறேன். என்ன செய்வது? ஆனதாகிவிட்டது. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ? பரவாயில்லை, எல்லோரும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மன்னரின் புகழ் மாநிலமெல்லாம் பரவும்படி வாழ்த்து கூறுங்கள். மன்னர் புகழ், மாமன்னர் புகழ், மணிபுரி ராஜ்யம் மன்னர் சாகவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறார். அறிவுமணி, அறிவுமணி, அதோ போகிறானே தாடிக்காரன். அவனை பின்தொடர்ந்து போய் யாரெங்க இருந்து வா. இந்த வீடு யாருக்கு தெரியுமா? இந்த வீடு யாருக்கு தெரியுமா? இந்த வீடு யாருக்கு தெரியுமா? ஐயா, தயவுசெய்து பதில் சொல்லுங்களேன். முக்கியமான சமாச்சாரத்துக்காக கேட்கிறேன். இந்த வீடு யாருக்கு? இந்த வீடு யாருதுயா? ஐயோ, வீடு யாரா? என்ன ஏன் அடிக்க போறான் ஆள? வருதாமா இல்ல? ஏன் ஏன் கேட்க கேட்க பதிலே சொல்லாம இருந்தா கோவம் வருமா வராதா? நான் சாதாரண மனுஷனா, தெருவில் போறவனா, அரசாங்கத்துல முக்கியமான இடத்துல இருக்கேன். ஆமா ஆமா, பெரிய கிரீடத்து மேல இருக்கிற. இந்த அரசாங்கத்துலதான் இந்த ஆளுடைய நாக்கு அறுத்தெறிஞ்சிட்டாங்களே, எப்படியா பதில் சொல்லுவாரு? அரசாங்கத்துல நாக்கு அறுத்தெறிஞ்சிட்டாங்க? எதுக்காக? ஏன் ஏன் அரசாங்கத்துல மக்கள் மன்றத்துல எழுத்து பேசினாராம், அதுக்காக இந்த தண்டனை. ஓஹோ, அப்படின்னா இந்த அரசாங்கத்துல பேசுற ஆளே வேண்டாமா? ஊமைதான் வேணுமா? எல்லாம் பிரதாப சிம்மர் ஏற்பாடியா? ஓஹோ, பிரதாப சிம்மர் ஏற்பாடா? இருக்கட்டும். ஐயா, உங்களுக்காக இந்த வீடு யாருக்குன்னு தெரியுமா? இந்த வீடா?
இது அரண்மனை வைத்தியர் துன்முகி வீடு. ஏன் உங்களுக்கு ஏதாவது மருந்து இருந்த வேணுமா? இல்லங்க, நான் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்கணும். அப்படியா? சரி, போஸ்ட் அரண்மனை வைத்தியர் துன்முகி. என்ன இது? நீங்கள் எல்லாம் எங்கே வந்தீர்கள்? கலங்கி இருக்கும் தங்களுக்கு களிப்பூட்டும் வேலை எங்களுக்கு. என்ன? அதுவும் தங்கள் சித்தப்பா கட்டளை. போதும், போங்கள் இங்கிருந்து. போங்கள் வெளியே. சித்தப்பா கட்டளை. அப்பா, 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 உங்களை நான் உண்மையிலேயே இழந்து விட்டேனா அப்பா? மணிபுரி மண்டலத்தின் அரசன் மாமன்னனாகிய நான் குடிமக்களுக்கும் கொலுமண்டபத்து பிரதானியர்களுக்கும் இந்த சாசனத்தின் மூலம் அறிவிப்பதாவது: அரண்மனை சோதிடர் எனக்கு எந்த நேரத்திலும் அகால மரணம் ஏற்படலாம் என்றும், வெளிநாடு சென்றுள்ள இளவரசன் ஜீவகனுக்கும் ஜாதகம் சரியில்லாததால் உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் உருவாகலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சோதிடர் மொழிப்படி அப்படி ஏதாவது எனக்கு ஏற்பட்டு விட்டாலும், இளவரசனும் ஜாதகபலனுக்கு இரையாகிவிட்டாலும், இந்த ராஜ்யம் என் தம்பி பிரதாபசிம்மனுக்கும் அவனது சந்ததியாருக்கும் சொந்தமுடையதாக ஆக்கப்பட வேண்டும் என்று மனப்பூர்வமாக இந்த சாசனத்தை எழுதி வைக்கிறேன். இப்படிக்கு இந்த இடத்தில் தான் தாங்கள் கையொப்பம் விட வேண்டும். அதுதான் நடக்காது. நடைப்பிணமாக நான் இந்த இடத்திலேயே அழிந்தாலும் அழிவேனே தவிர கையெழுத்து போடுவது என்பது மட்டும் கனவிலும் நடக்காது. மாயி மன்னரே, இப்போது நீர் எமது கைதி, உமது உயிர் எமது கையில். இதில் கையெழுத்து போடாவிட்டால் நீர் மறுகணமே வெறிநாயைப் போல் அடித்துக் கொல்லப்படுவீர். ஜாக்கிரதை. அப்படியாவது செய்யுங்கள், நான் சாகிறேன். நாசகாலர் கையில் நாட்டை ஒப்படைத்தேன் என்ற மாபெரும் பழியை ஏற்படுத்தாமல் சாகிறேன். செய்யுங்கள், என்னை கொலை செய்யுங்கள். அப்படியானால் இந்த முறையும் கையெழுத்து போட மாட்டேன். அதுதானே? போட மாட்டேன், மாட்டேன், நிச்சயம் போட மாட்டேன். யார் எங்கே? நடக்கட்டும். அப்போதும் இவன் கையெழுத்து போட சம்மதிக்காவிட்டால் சொல்லி அனுப்புங்கள், நாங்கள் வருகிறோம். ஜீவகா, 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 ஜீவகா. என்னவாயிற்று? அரசர் கையெழுத்துட்டாரா? இல்லை, எவ்வளவோ பயமுறுத்தினோம், சீறி பாய்ந்தோம், சித்திரவதை செய்தோம். பிறகு என் சிரம் அறுத்தாலும் சரி, என் கரமசையாது கையெழுத்து போட என்று கூறிவிட்டார். வந்து துளைந்து விட்டான். என்னுடைய எதிர்கால கனவுகள் எல்லாம் கலைந்து விடும் போல் இருக்கிறது. தளபதி, யோசனை சொல். நான் உடனே அரசனாக வேண்டும். துன்முகி, சீக்கிரம் சொல். செங்கோல் என் கைக்கு வர வேண்டும். அதற்கு வழி நிறையா. நீ சொல். நான் மகாராஜா ஆக வேண்டும். அதற்கு என்ன வழி? பிரபு, வந்து நான் சொல்லட்டுங்களா? சொல், சீக்கிரம் சொல். வந்து மகாராஜாவோட உடையெல்லாம் இங்கதானே இருக்கு. ஆமா, அதை எடுத்து நீங்க போட்டுக்கிட்டா நீங்களும் மகாராஜா தான். பிரபு, சிறையில் இருக்கும் மன்னவரையும் கொண்டு விடுவது, ஜீவகனையும் கொண்டு விடுவது, நாமே பட்டத்துக்கு வந்து விடுவது. வேண்டாம் வேண்டாம். அரசன் இறந்து விட்டதாக கதை கட்ட நாம் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. இன்னும் இளவரசனையும் கொண்டு விட்டால் மக்களுக்கு நம் மீது சந்தேகம் ஏற்படும். வேண்டாம் வேண்டாம். அப்படியானால் பிரபு, சதி செய்வதே நல்லது. ஆமா, இந்த வந்துட்டேன். சதி, சதி 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 இருக்க. பதி என்றால் கணவன், சதி என்றால் மனைவி. உளராதே பிரபு. இன்றில்லாவிட்டால் ஒரு நாள்
எப்படியும் அரசரிடம் கையெழுத்து வாங்கி விடுவதே நல்லது. இந்த சாசனம் நமக்கு பெரிய பலம். அதுவரை இளவரசரை சமாளிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? சரி, நீ போகலாம். இளவரசரை பைத்தியமாக்கி விட வேண்டும். பைத்தியமா? நான் தருகிறேன் அதற்கு மருந்து. ஆஹா, நமது அரண்மனை வைத்தியருடைய யோஜனை அபாரமானது, அபாரமானது. அப்படியே செய்வோம். ஜீவகன் பைத்தியம் பிடித்து ஆடட்டும், சிறையில் அரசன் வாடட்டும். இதற்கிடையில் அரசாங்கம் என் கையில். ஆனால் அரசனுடைய கையெழுத்து சாசனத்தில் ஏற வேண்டுமே. அதற்கு நான் பொறுப்பு. சரியான சமயத்தில் சரியான யோசனையை சொன்னாய். இது சாதாரணமான ஒரு மருத்துவனுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய யோசனை அல்ல, ஒரு பெரிய மந்திரியினுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய யோசனை. நான் அரசனானால் நீரே மந்திரி. நீரே மந்திரி. அவனை கண்டுபிடித்து விட்டாயா? கண்டுபிடிக்காம விடுவானா? இந்த பாரு ஜீவா, அவன் ஓடி இருக்கான் பாரு. அவன் ஓட, நான் ஓட, கடைசி அவனை பிடிக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துட்டாயா? எங்கே அவன்? அதுக்குள்ளதான் ஓடிச்சான் அவன். என்ன உளறு? ஒழுங்கா சொல்லு. ஒழுங்கா அவன் யாரு? அவன் ஏன் நம்ம சமாதிக்கு வரணும்? நம்ம சமாதிக்கா? அட, அரச சமாதிக்கு ஏன் வரணும்? அவன் ஏன் தாடி வச்சிருக்கான்? என்ன கண்டு பயந்தியே அப்படி ஓடணும்? இத்தனை சந்தேகத்தை நான் கேட்டு நான் தெரிந்து கொண்டாயா? அவசரப்படாதே, அவசரப்படாதே. அதுக்குள்ள அவன் வைத்தியர் வீட்டுக்கு நுழைஞ்சிட்டான். வைத்தியர் வீட்டுக்குள்ளயா? எந்த வைத்தியர் வீட்டுக்குள்ள? நம்ம அரண்மனை துர்முகி வைத்தியர்ல, அவர் வீட்டுக்குள்ள. துர்முகி வைத்தியர் வீட்டுக்கா? அவன் ஏன் அங்க போறான்? அதையும் நான் கேட்டான். யாரிடத்தில்? ஏய், விளையாடாதே. நாம் உடனே வைத்தியர் வீட்டுக்கு போக வேண்டும். அந்த வாலிபனை காண வேண்டும். ஜீவகா, வைத்தியர் வீட்டுல உன் கவலையை போக்குறதுக்கு ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு தெரியுமா? மருந்தா? ஆமா, முன்னெல்லாம் வைத்தியர் அரண்மனைக்கு வரும்பொழுது கையில அழைச்சுக்கிட்டு வருவாரு. மருந்து கையில அழைச்சிட்டு வர்றதா? ஆமா. பாரு ஜீவகா, அந்த மருந்துக்கு கால் உண்டு, கை உண்டு, மயக்கும் கண் உண்டு, அப்பதான் அது இத்தனும் உண்டு. ஓஹோ, வைத்தியரின் மகள் வேல்விழியா? அவள் சிறுமி அல்லவா? அது 7-8 வருஷத்துக்கு முந்தி. இப்போ வைத்தியர் மகள் இல்ல, அவள் அனுப்பினான் பிரபு என்னை. அன்புள்ள இளவரசருக்கு அரண்மனை விருந்தில் தங்களுக்கு பித்த மருந்து கலக்க ஏற்பாடு. ஆனால் நான் அந்த மருந்தை மாற்றிவிட்டேன் தந்திரமாக. இப்படிக்கு வேல்விழி. ஆமாம், உனக்கும் வேல்விழிக்கும் என்ன உறவு? நான் வேல்விழியின் காதலன். சபாஷ். பளபளப்பான இந்த சிமிழுக்குள்ளே பயங்கரமான மருந்து. அல்லல்ல, என்னுடைய பட்டாபிஷேகத்தை செய்து வைக்கும் சூர்ணம். பராக்கிரமா பிரபு என்றார். ஆட்டக்காரி அபராஜிதா, இந்த மருந்தை பரிபக்குவமாக வழங்க வேண்டும். வணக்கம். வேல்வி, உன்னை பார்த்து பல ஆண்டுகள் ஓடிவிட்டன. பரவாயில்லை. அப்போது பச்சிளஞ்சிட்டாக இருந்தாய், இப்போது பருவமயிலாக காட்சி தருகிறாய். ஏழை விட்டு தேடிக்கொண்டு எங்கே இவ்வளவு தூரம்? அந்த தாடிக்கார வாலிபனிடம் கடிதம் கொடுத்து அனுப்பினாயே, அதன் விளைவுதான் இதெல்லாம். உன் அப்பாவை தேடிக்கொண்டு வந்தேன். அவருக்கு என்ன இதெல்லாம் தெரியுமா? அப்பாவை ஒன்றும் தொந்தரவு செய்யாதீர்கள். அரசர் சாகவில்லை, சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது மட்டும் உண்மை. எப்படி? தயவு செய்து கேட்க வேண்டாம். அரசாங்கத்தை கைப்பற்ற அரண்மனைக்குள்ளேயே சதி நடக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். அந்த சதியில் உன் தந்தையும் சம்பந்தம் என்கிறேன் நான். இல்லை, இல்லவே இல்லை. அப்பாவின் பெயரை வீணாக உபயோகப்படுத்துகிறார்கள் அந்த அக்கிரமக்காரர்கள். அதை நீங்கள் நம்ப வேண்டாம். அப்படியானால் பித்த மருந்து? அப்பாவுக்கு அதில் தொடர்பில்லை. இளவரசி, உங்களுக்கு நான் செய்த உதவிகளின் பெயரால் கேட்கிறேன்.
அப்பாவை சந்தேகித்து கொடுமைப்படுத்தி விடாதீர்கள். வேல்வழி, நான் வருகிறேன். ஏன் அதற்குள்? இன்னும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கலாமே. பேசி பயன் என்ன? நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தால் உன் காதலன் வேறு சந்தேகப்படுவான். காதலனா? அந்த தாடிக்கார வாலிபன். சரிதான், அவன் எனக்கு காதலனா? யார் சொன்னது அப்படி? வேல்வழி, அவன் உன் மீது உயிரையே வைத்துக் கொண்டிருக்கிறான். நீ அவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முடியாது. நீங்கள் உண்மையிலேயே சொல்லுகிறீர்களா? ஏன்? ஆமா. இல்லை, நீங்கள் மனதார சொல்லவில்லை. என் மனதாரத்தான் சொல்கிறேன் வேல்வழி. சரி, என் காதலனை அழைத்து வருகிறேன். இப்போதே திருமணத்தை முடித்து விட்டு போய்விடுங்கள்.